ஹலோ, வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, லவ்ல பிரேக் வேணுமா? உங்கள மாரியே நானும் ஷாக் ஆயிடுச்சு. பிரேக்கப் கிடையாது, பிரேக். ஒரு டைம் பீரியட் பிரேக் நல்லது தான். என்ன ரீசன்னு கேட்டேன்னா, அந்த பிரேக் முடிச்சு ரீஜாயின் ஆகும்போதே, முன்னத்த விட லவ், கேர், இதுக்கு மேல பெர்சனல் குரோத் இதெல்லாம் சொல்றதுக்கும், இதெல்லாம் ஃபீல் பண்றதுக்கும் ஒரு டைம் பிரேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எனக்கு பர்சனலாக தோன்றது. இன்னொன்று, நீங்கள் நினைக்கிறது ஓகே, இந்த பிரேக்கிங்கில் வந்து வேறு எதாவது இஷ்யூ இருக்குமா? இதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் கம்யூனிகேஷன் இருக்குன்னா இது எங்கேயுமே பிரேக் ஆகி போகாது. நம்மளோட லவ் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம பேசுறதுனாலையோ மெசேஜ் பண்ணுறதுனால தான் நம்ம லவ் வந்து அவ்வளோ பாண்டிங்காக இருக்குது, இல்லை அவ்வளோ கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம பேசலைனாலும், நம்ம மெசேஜ் பண்ணலைனாலும், நம்ம அவங்க மேலே வச்சுருக்க லவ் எப்போவுமே கம்மியாகாது. அதே மாதிரி வந்து அவங்களும் நம்மளை கண்டிப்பாக விட்டுட்டெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அந்த பிரேக்கிங்கில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும், நிறைய விஷயங்கள் நம்ம ஃபீல் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியும். நீங்களும் அந்த பிரேக் ஃபீல் பண்ணணும்னு நான் சொல்லலை, பட் அந்த ஃபீலிங் இருந்தால் இன்னும் பாண்டிங் சூப்பராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.